Hello everyone. In the previous class, we have discussed till social life of Chalcolithic age, right? நம்ம வந்து ப்ரீஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் ஸ்டோன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்டோன் ஏஜ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் ஏஜ், ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ் அண்ட் நியூ ஸ்டோன் ஏஜ் மூணு பார்த்ததுக்கப்புறம் we have started metal age. metal ageல first we have discussed copper age. copper ageல we have discussed till social life, right? கம்யூனிட்டிஸாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இன்இக்வாலிட்டிஸ் வந்து இருக்க ஆரம்பிக்குது. பிகாஸ் ஒரு சில வீடு செட்டில்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் இன் ரெக்டாங்குலர் ஷேப் அண்ட் சிலது வந்து சர்க்குலராக இருக்குது. சர்க்குலர் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளஸ்டராக இருக்குது, ரைட்? அண்ட் மேபி அந்த ரெக்டாங்குலராக இருக்கக்கூடிய ஹவுஸ் வந்து இட் மேபி பிலாங் டு த சீஃப் ஆஃப் தி வில்லேஜ் கம்யூனிட்டி, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லைஃப் ஸ்டைல், ரிலீஜியஸ் பிலீஃப் வர் த எர்த் காடஸோட ஃபிகரன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் பாட்ரி அண்ட் பரியல் ப்ராக்டிசஸ், ரைட்? பரியல் ப்ராக்டிசஸ் பொறுத்த வரைக்கும் சர்டன் டிரெக்ஷன்ஸ் ஆர் தேர் அண்ட் ஆல்சோ தெர் ஆர் சம் கிரேவ் ரிச்சுவல்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கலாம். பிகாஸ் ஒரு சில சைட்ஸில் அந்த ஸ்கெலிட்டன்ஸ்க்கு லெக்ஸ் எதுவுமே இல்லை, ரைட்? நீ கீழே எதுவுமே இல்லை, தட் மைட் பி கட் ஆஃப். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் கிரேவ் குட்ஸ், ரைட்? ஒரு வெசல்ஸ் இருந்தது கிரேவ் யார்ட்ஸில், அந்த பரியல்ஸ்க்கு அடியில் ஸ்கெலிட்டன்ஸோட நமக்கு வந்து வெசல்ஸ் இருந்தது ஃபார் கீப்பிங் சம் ஃபுட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் கோட், இது எல்லாமே வந்து நமக்கு இருந்தது, ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியல் லைஃப். இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் எக்கனாமிக் லைஃப், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Chalcolithicன்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் திஸ் காப்பர், ரைட்? Chalcolithic ஏஜுங்கிறது வந்து கம்ப்ளீட்லி காப்பரும் இருந்தது, ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்டோன்ஸுமே இந்த டைம் பீரியடில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டோன் டூல்ஸும், ரைட்? Now we are going to focus on primary economy. We will be discussing primary, secondary and tertiary, ரைட்? ஃபஸ்ட்டு primary பார்க்கலாம். ப்ரைமரியில் என்ன அப்படின்னா இங்கே மேஜர் ஆஃப் தி சைட்ஸ் வேர் கம்ப்ரைசிங் ஆஃப் திஸ் பிளாக் சாயில், ரைட்? ஸோ பிளாக் சாயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து காட்டன் will be growing, ரைட்? ஸோ காட்டன் வந்து மேஜராக க்ரோ பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் இங்கே வந்து அனிமல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனிமல்ஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ணுறாங்க அண்ட் அவங்க வந்து கூட்டமாக நிறைய நம்பர் ஆஃப் கேட்டில்ஸை வந்து அவங்க வளர்க்குறதுனால தேவர் எக்ஸல்ட் இன் திஸ் கேட்டில் ரியரிங் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் ஒரு ப்ரிடாமினன்டான ஆக்குபேஷனும் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அக்ரிகல்ச்சர், செகண்ட் வி ஹவ் டிஸ்கஸ் டொமஸ்டிகேஷன் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, தேர்ட் பாயிண்ட் இஸ் தட் பாஸ்டோரலிஸ்ட், ரைட்? பாஸ்டோரலிஸ்ட்ங்கிறது யார் அப்படின்னா கிரேசிங் த கேட்டில்ஸ், ரைட்? ஸோ வந்து இந்த கேட்டில்ஸ்லாம் வச்சு அது எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அதே இடத்துல அவங்களும் மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் தெர் வர் நொமாடிக் ஹர்டர்ஸ், ரைட்? பீப்புள் வேர் நாட் செட்டில்டு. ஸோ செட்டில்டு பீப்புள் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய வாண்டரர்ஸுமே வந்து அவங்க இன்னமே ஃபுட்காண்டியும் பாஸ்டர்ஸ்காண்டியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டில் தெர் வர் ஹண்டிங் அண்ட் ஃபிஷிங் இஸ் கண்டினியூயிங், ரைட்? ஸோ இப்போ வரைக்கும் we are discussing this Chalcolithic period. இப்போ வரைக்கும் ஹண்டிங் ஃபிஷிங் எல்லாமே வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் போத் காரஃப் கிராப்ஸும் க்ரோ பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ராபி கிராப்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வளர்க்குறாங்க, ரைட்? எக்ஸாம்பிள்ஸ் வர் வீட், ரைஸ், பஜ்ரா அண்ட் பார்லி, ரைட்? ஸோ அக்ரிகல்ச்சரும் கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சருங்கிறது என்ன அப்படின்னா க்ரோயிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ரைட்? So growing the plants which is bearing these fruits and vegetables. These are the 6 points under primary economy. And also we need to note here இந்த டைம் பீரியடில் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, they were ecologically adaptive in the sense அவங்கள சுற்றி என்ன இருக்கோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அவங்கள வந்து அதுக்கு ஏற்றால் போல் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா they are changing themselves, ரைட்? அவங்க ஆக்குபேஷனாக இருக்கட்டும் இல்லை அவங்க லிவிங் கண்டிஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அதை ஏற்றால் போல் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா they are changing themselves, ரைட்? அண்ட் ஆல்சோ இவங்களோட ஆக்குபேஷன் வந்து ரொம்ப டைவர்ஸ்டாக இருக்குது பேஸ்ட் ஆன் தியர் ஆக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன். அவங்கள சுற்றி என்ன கிளைமேட் இருக்கோ என்ன என்விரான்மெண்ட் இருக்கோ அதை பொறுத்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா they are changing themselves. So we can call themselves as ecologically adaptive, right? And also இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் ட்ரை ஃபார்மிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் அவங்க இருக்கக்கூடிய சாயில்ஸில் எவ்வளோ தூரம் மாய்ச்சர் இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு எவ்வளோ டெக்னாலஜி இருந்ததோ எவ்வளோ நாலேஜ் இருந்ததோ அதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன வழிகள் எல்லாம் அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை வந்து மேற்கொள்கிறாங்க, ரைட்டு? வி ஹவ் டிஸ்கஸ்டு தட் ப்ரைமரி எக்கனாமியில் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் சாயில் இருந்தது, ஸோ காட்டன் க்ரோ பண்ணாங்க. செகண்ட் வந்து we have discussed that domestication weather and cattle rearing and third point வந்து pastoralist இருக்காங்க, nomadic herdersமே அங்கே இருக்கிறாங்க, which means herdersங்கிறவங்க வந்து cattles பின்னாடி போகிறவங்க. nomadism அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது, ரைட்? அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் திங் வேர் ஹண்டிங்கும் இருந்தது ஃபிஷிங்கும் இருந்தது, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் 2 சீசன் இருக்கக்கூடிய கிராப்ஸுமே வந்து க்ரோ பண்ணாங்க, காரஃப் அண்ட் ராபி, ரைட்?
And examples were wheat, rice, bajra and barley. Next is horticulture. Horticulture பொறுத்த வரைக்கும் fruits, vegetablesலாம் எந்தெந்த பிளான்ட்ஸ்லாம் கொடுக்குமோ அந்த பிளான்ட்ஸையும் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ we can call themselves as subsistence economy ப்ராக்டிஸ் பண்ண people, we can tell them, right? இந்த டைம் பீரியட்ல Chalcolithic ஏஜ்ல இருக்கக்கூடிய எக்கனாமி வந்து subsistence economy. Next we are going to focus on primary economy. Some points we need to mention here. What are the animals they have domesticated அப்படின்னா cow, sheep, goat and pigs, buffalo, right? Fifth one is buffalo. And they hunted a deer, right? இது எல்லாமே அவங்க வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்க. டீர் வந்து அவங்க வந்து ஹண்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அனிமல்ஸ் எல்லாம் எதுக்காண்டி அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா இன் ஆர்டர் டு ஹேவ் சம் ஃபுட், ரைட்? ஸோ அதோடைய மீட் வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட் ஃபார் தெம்செல்ஸ். அண்ட் தீஸ் பீப்புள் டசன்ட் ஹாவ் எனி நாலேஜ் அபவுட் ஹார்ஸ் அண்ட் அயன், ரைட்? இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு தெரியாது, ரைட்? அண்ட் ஆல்சோ இந்த டைம் பீரியட்ல அனிமல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ரைட்? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காண்டியும் அனிமல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் தட் இப்போ இவ்வளோ தூரம் அவங்க கிட்ட ஹர்ட்ஸ் ஆஃப் கேட்டில்ஸ் இருந்தாலுமே வந்து இவங்களுக்கு வந்து டெய்ரி பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, ரைட்? ஸோ இந்த டெய்ரி டெக்னாலஜி வாஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். ஸோ மில்க் வாசன்ட் யூஸ்டு பை திஸ் Chalcolithic டைம் பீரியட். காப்பர் ஏஜில் இவங்களுக்கு வந்து மில்க் பற்றின ஐடியாவே கிடையாது, ரைட்? ஸோ அனிமல்ஸ்லேருந்து தே டசன்ட் கெட் திஸ் மில்க். அண்ட் அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நிறைய பரியல்ஸ் எடுத்து பார்க்கும்போது நிறைய இன்ஃபேன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதைச்சிருக்காங்க, ரைட்? ஸோ வந்து ஒரு ஹீப் ஆஃப் இன்ஃபேன்ஸ் வந்து ஹை ரேட் ஆஃப் இன்ஃபேன்ட் டெத்ஸ் வர் ப்ரிவலண்ட் இன் திஸ் டைம் பீரியட், ரைட்? நிறைய குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க, எஸ்பெஷலி இன் த வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா ரீஜியன், ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு primary economy. Next we are going to focus on secondary economy. Okay, secondary economy பொறுத்த வரைக்கும் it is manufacturing இல்லையா? So copper, see primary economyங்கிறது வந்து it is associated with agriculture and cattle rearing. Secondary economy பொறுத்த வரைக்கும் it is about manufacturing. And tertiary economy it is about service sector, right? Let's discuss this first one. Secondary economy la first point என்ன அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல இருந்த இந்த பீப்புள் வந்து they were so expertised in copper smelting, right? So copper smeltingல இவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்தது. and there were copper smiths also, right? and also இவங்களுக்கு வந்து அந்த காப்பரை மெல்ட் பண்ணி அதுல இருந்து நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து செஞ்சிருந்தாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ there were excellent stone workers, ரைட்? கற்களால் நிறைய செஞ்சுருந்தாங்க, ரைட்? இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வேர் carnelian, steatite and quartz crystal, right? இப்போ இந்த carnelian, steatite and quartz crystalலாம் இருக்கு இல்லையா, இதை வச்சு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பீட்ஸ் செஞ்சுருந்தாங்க, ரைட்? இந்த ஸ்டோனை வந்து பீட்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணி நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் டூரிங் திஸ் டைம் பீரியட் பீப்புள் வேர் எவால்வ்டு இன் தி ஆர்ட் ஆஃப் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங், ரைட்? ஸோ வந்து தே நோ லைக் உள்ளும் காட்டனையும் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளாத்ஸ் ஹேவ் பீன் மேட் டூரிங் திஸ் டைம் பீரியட். தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் அட் செகண்டரி எக்கனாமி. ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காப்பர் ஸ்மித் வேர் த காப்பர் ஸ்மெல்டிங் தெரிஞ்சது, அதை வச்சு மெட்டல் ஆர்டிஃபேக்ட்ஸ் வேர் டன் ஆர் வேர் கிராஃப்டட், ரைட்? அண்ட் த செகண்ட் திங் பாயிண்ட் இஸ் தட் semi-precious stone workers were there, right? So this beads வந்து இருந்தது, carnelian, steatite and quartz and crystal. Next is in the time period la unga cloths வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. It is made up of wool and cotton, right? They know about spinning and weaving. Next we are going to focus on tertiary economy, right? Let's see what is it அப்படினு. So இப்போ நமக்கு வந்து பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபார்மர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு போக மீதி இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து they will be giving to this coppersmiths, right? ஸோ அவங்க வச்சிருக்கக்கூடிய டூல்ஸு, வெப்பன்ஸு அண்ட் மற்ற மெட்டல் குட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வாங்குறாங்க, ரைட்? இதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு 2-way ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. ஸோ போத் மேட் ப்ராஃபிட்ஸ், ரைட்? ஸோ சர்ப்ளஸ் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை சேல் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அண்ட் இப்படி ப்ராஃபிட்ஸ் நிறைய வரும்போது ட்ரேடும் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ட்ரேடு வந்துனாலே வந்து வெல்த் வந்து அங்கே வந்திருக்கணும் இல்லையா? எப்போ வெல்த் ஒரு இடத்துல வர ஆரம்பிக்குதோ தென் ஈக்குவாலிட்டி என்ன ஆகும், இன்இக்வாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா வர ஆரம்பிக்கும், ரைட்? திஸ் இஸ் த திங். ரெண்டு பேரும் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க அண்ட் ட்ரேட் ஹாஸ் பீன் ஃப்ளரிஷ்ட் அண்ட் அக்குமுலேட்டட் வெல்த் வேர் த இதனால இன்இக்வாலிட்டிஸும் வர ஆரம்பிக்குது, ரைட்? நவ் இப்போ ட்ரேட் காமர்ஸ் எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் ஹாஸ் பீன் எக்ஸல்ட் அஸ் ட்ரேட் சென்டர்ஸ், right? Trade centers were ஆரம்பிக்குது. Some of the examples of these trade centers were Ahar,
நவ்தடோலி, இரான், ரங்பூர், தைமாபாத். தைமாபாத் தான் சால்கோலித்திக் பீரியட்ல இருக்கக்கூடிய பெரிய சைட். நெக்ஸ்ட் இஸ் இனம்கவுன், ரைட். தீஸ் ஆர் தி திங்ஸ். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு இங்கே எல்லாம் டிஸ்டன்ஸ் ட்ரேட் எல்லாம் மேற்கொள்றதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா புல்லட் கார்ட்ஸ், ரைட். வீல்டு புல்லட் கார்ட்ஸ். இதை தாண்டி தேர் ரிவர் டிரான்ஸ்போர்ட்டும் இந்த இடத்துல இருந்தது, ரைட். ரிவர் டிரான்ஸ்போர்ட் ஆல்சோ ப்ரிவலண்ட் டியூரிங் திஸ் டைம் பீரியட். வி ஹவ் டிஸ்கஸ்ட் த டெர்ஷரி எக்கனாமியில் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனில் நிறைய பேர் வந்து ஃபார்மர்ஸ். அண்ட் they were producing this surplus. and இந்த surplus என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் they will be selling the surplus to the copper producers, right. ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸு, மற்ற ஆர்னமெண்ட்ஸ், மெட்டல் டூல்ஸ் எல்லாமே வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ there were trade was happening. ஸோ ட்ரேட் இருக்கிறதுனால accumulated wealth also there. so there will be social inequalities, right. Now let's discuss this. This is Saurashtra region. இந்த இடத்துல பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, காஞ்ச ஷெல்லில் வந்து பேங்கிள்ஸ் வந்து செய்கிறது இங்கே கொஞ்சம் ஃபேமஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரஜ்பிபலா. அண்ட் இந்த இடத்துல செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வர் ப்ரிவலண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இனம்கவுன். அண்ட் ஹியர் கோல்ட் அண்ட் ஐவரி வாஸ் ப்ரிவலண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் Tekalakut, right. So this is about pottery, right. This is with respect to Chalcolithic period trade நடந்திருக்கக்கூடிய regions, right. Now we are going to focus on cultures of Chalcolithic period, right. Let's see this. So இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து மெட்டல் ஓர்லாம் ஒரே இடத்துல வந்து இருக்காது, ரைட். இப்போ ஒரு பீட் செய்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து காப்பர் ரிலேட்டடாக அவங்க ஏதாவது ஆர்டிஃபேக்ட் செய்கிறாங்க அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகி இருக்கிறது இல்லை, ரைட். ஸோ இப்போது இந்த மெட்டல் ஓர்லாம் வாங்குறதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு தே நீட் டு ட்ராவல், ரைட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி ட்ராவல் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ட்ரேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை வெல்த் வந்து நல்லா இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரிசோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அவங்க அந்த இடத்துல போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ரைட். இந்த மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது, நிறைய இடத்துல வர ஆரம்பிக்குது, ரைட். அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு பீப்புள் வந்து இன்னொரு பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நியூ கல்ச்சர் வில் பி டெவலப்ட், ரைட். ஸோ நியூ கல்ச்சரும் வர ஆரம்பிக்குது. ஜென்ரலி இந்த சால்கோலித்திக் கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து ரிவர் வேலி சுற்றி தான் என்ன ஆகுது அப்படின்னா வளர ஆரம்பிக்குது, ரைட். அண்ட் இப்போ இந்த சால்கோலித்திக் கல்ச்சர்ஸ் உருவான இடத்துலனா வந்து ஒரு சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம காமனாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, ரைட். பேஸ்ட் ஆன் தட் ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி மட் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட். மண்ணால் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபார்மிங் அண்ட் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் பாட்ரி இருக்கு இல்லையா, பானை வந்து வீல் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they have made. These are the some of the basic aspects of Chalcolithic period. And now we are going to focus on some different types of culture existed in the Chalcolithic time period. First we are going to focus on Ahara culture, right. இது எங்க இருக்கு அப்படின்னா this is Aharbanas culture which is located in Rajasthan, right. So இங்க இருக்கக்கூடிய sites வந்து Balatal and Gilland, right. G-I-L-U-N-T, Gilland, right. These are the important sites under Ahara culture. It is in Rajasthan which is coming into this Chalcolithic culture, right. இங்க இருக்கக்கூடிய distinctive features என்னன்னு பார்க்கும்போது இங்க pottery இருக்கும் இல்லையா, so it is black and red ware pottery, right. It is of black and red color pottery and அதுல வந்து white color designs வந்து இருக்கும், right. That is you can write as BR black and red ware pottery. இதுல white designs were there, right. So supply copper in the ஆஹர் அண்ட் பனஸ் கல்ச்சர் இருக்குல்லையே, அந்த அஹர் ரீஜியனில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காப்பர் டூல்ஸ் எல்லாமே வந்து மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, ரைட். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அஹர் அண்ட் பனஸ் கல்ச்சர். அண்ட் இது அஹாரா கல்ச்சர். இட் இஸ் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான். இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் வர் பலாத்தல் அண்ட் கிலண்ட், ரைட். ஸோ இந்த இடத்துல பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி, இதில் ஒயிட் டிசைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கும், ரைட். தட்ஸ் ஆல் அபவுட் அஹாரா கல்ச்சர். Next we shall focus on Kayatha culture, right. Kayatha culture எங்க இருக்கு அப்படின்னா it is in Madhya Pradesh, right. This is Kayatha culture. and river Chambal இருக்கு இல்லையா, அதோடைய tributaries-லையும் river Chambal-லையும் இருக்கக்கூடிய culture தான் we are calling it as Kayatha culture. and இந்த இடத்துல red slipped ware வந்து இருக்கும், right. red slipped ware. and இதில் வந்து டிசைன்ஸ் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா which is in chocolate color, right. chocolate color designs were there in this Kayatha culture. Next we are going to focus on Malwa culture. Malwa culture பொறுத்த வரைக்கும் it is located in Gujarat and the river is river Narmada, right. Narmada riverல இருக்கும். and with respect to Malwa culture you need to mention that like first thing is that இங்கே வந்து கிரேவ் குட்ஸ் வந்து இருந்தது, ரைட். விச் மீன்ஸ் பரியல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, பரியல் சைட்ஸ்க்குள்ள ஸ்கெலிட்டனோட சேர்த்து நிறைய கிரேவ் குட்ஸுமே நமக்கு இங்கே வந்து கிடைச்சது. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் வி நீட் டு மென்ஷன் ஹியர் இஸ் மால்வா கல்ச்சர் கீழே நவ்டடோலி, ரைட். நவ்டடோலி இட் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சால்கோலித்திக் சைட், ரைட். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு
Malwa culture. We have till now we have discussed Ahirbanas culture, Kayatha culture and Malwa culture. Let's focus on Jorvi culture. Right, it is located in Ahmednagar district of Madhya Pradesh. Sorry, Maharashtra. And in the Jorvi culture, there were gold ornaments and grave goods. The rendu in that right. And also there is an important site here, that is Inamgaon. Inga da nama enna paatha appadina circular pit houses were there. Circular pit houses. Pit houses ingiradhu vande it is under இன்னொரு house இருக்கும் இல்லையா, like undergroundல இருக்கக்கூடிய houses. அது வந்து circular shape ல நமக்கு இருந்திருக்கு. That is circular pit houses were there. And also goldsmith, தங்க வேலைகள் பார்க்கக்கூடிய ஆசாரிகள் அங்க வந்து இருந்தாங்க. So goldsmiths were there. And next is that some kind of planning was adopted in this Inamgaon site, right? This is with respect to Jorvi culture, which is located in Maharashtra. Next we are going to focus on Prabhas and Rangpur culture, right? Prabhas and Rangpur culture. In that it is located in Gujarat, and நமக்கு வந்து polished red ware வந்து இங்க கிடைச்சிருக்கு, right? So it is the hallmark of this culture, that is Prabhas and Rangpur culture. Right, we have discussed all the cultures of Chalcolithic. First one the Ahara culture, and it is located in Rajasthan. இங்க வந்து black red ware pottery இருந்தது and white designs were there, right? அவ்வளவுதான். இங்க இருந்து நமக்கு வந்து copper tools வந்து சப்ளை பண்ணிருக்காங்க. Next is Kayatha culture. Kayatha culture பொறுத்தவரைக்கும் it is located in Madhya Pradesh, and it is located in the river Chambal and its tributaries, right? Next is இந்த இடத்துல இருக்கக்கூடிய pottery வந்து it is red slipped ware with chocolate color designs in it, right? Next is Malwa culture, and it is located in Gujarat, Narmada and its tributary, and அந்த இடத்துல இது லொகேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல grave goods இருந்திருக்கு. And important site or one of the largest Chalcolithic site is that Navtadoli, right? Now next is Jorvi culture. It is in Maharashtra, and Inamgaon inga da irukku. Gold ornament grave goods இந்த இடத்துல இருந்திருக்கு. And also circular pit house were located in this Inamgaon region. Next is Prabhas and Rangpur culture. இங்க வந்து polished red ware were there, right? It is the hallmark of this Prabhas and Rangpur culture, right? You need to write down these 5 cultures and take notes on it, right? Next now move to tools. Okay, நம்ம வந்து old stone age வந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா. இனிஷியல் டேஸஸ்ல ஸ்டோன் டூல்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப ரஃபா, ரொம்ப க்ரூடா, அன்பாலிஷ்டா அப்படி இருந்தது இல்லையா. மிடில் ஸ்டோன் ஏஜ் வரும்போது மைக்ரோலித்ஸ் வேர் தேர், ரொம்ப சின்ன சைஸ்லலாம் இருக்க ஆரம்பிச்சது. அண்ட் நியூ ஸ்டோன் ஏஜ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஸ்டோன் டூல்ஸ் வேர் தேர், டிஸ்டிங்யூஷ்ட் ஆர் டிஃபரன்ஷியேட்டட் டூல்ஸ் வேர் தேர். இப்போ வி ஆர் இன் மெட்டல் ஏஜ். மெட்டல் ஏஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் என்னது அப்படின்னா திஸ் சால்கோலித்திக் டைம் பீரியட். ஸோ இங்கே வந்து ஸ்டோன் மைக்ரோலித்ஸ் ஃப்ளேம் டூல்ஸ் இதுவும் இருந்தது, இதோட காப்பர் டூல்ஸும் இருந்தது, ரைட்? ஸோ போத் சொஃபஸ்டிகேட்டட் ஸ்டோன் டூல்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க, காப்பர் டூல்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் பிரான்ஸ் இருக்கு இல்லையா, பிரான்ஸ் இஸ் நத்திங் பட் காப்பர் பிளஸ் டின். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து பிரான்ஸ் கிடைக்கும். இதுதான் நெக்ஸ்ட் ஏஜ் நம்ம படிக்க போகிறது. பிரான்ஸ் ஏஜ் அயன் ஏஜோட முடிஞ்சது நமக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். லெட்ஸ் see this. ஸோ இந்த டைம் பீரியடில் காப்பர் ஏஜில் சால்கோலித்திக் ஏஜில் வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிரான்ஸ் பற்றி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. டின்னோட காப்பரை மிக்ஸ் பண்ணுற ஐடியாவே இல்லை, சரியா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் தட் டெக்னாலஜி யூஸ்ட் பை திஸ் பீப்புள் இஸ் தட் ஃபர்ஸ்ட் இஸ் சிப்பிங், கிரைண்டிங் அண்ட் போரிங், ரைட்? வி நோ அபவுட் சிப்பிங், ஒரு டூலை வந்து கட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் ஸ்டோனை வந்து கட் பண்ணி நமக்கு சிப்பிங். கிரைண்டிங் இஸ் யூ நோ தட், அண்ட் போரிங்கிறது வந்து ஹோல் இருக்கிறது ஒரு ஸ்டோன் டூலில், ரைட்? அண்ட் the technology used by them were one is smelting, இன்னொன்று வந்து கிராஃப்ட் பண்ணுறது, ரைட்? These are the technologies used by these people, right? Now we are going to focus on some of the Chalcolithic sites. This is Ahar, we have discussed this, and this is Gilland, this is Kayatha, this is Iran, and this is Daimabad. Daimabad பொறுத்த வரைக்கும் it is the largest site in the Maharashtra, right? And it is situated on the left bank of Pravara river. Pravara riverல நமக்கு இந்த டைமாதாபாத் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் நெவாசா, நெக்ஸ்ட் இஸ் ஜார்வி, இனாம்கோன், பிரம்மகிரி, ஹலூர் அண்ட் ரங்பூர், ரைட்? தீஸ் ஆர் தி சால்கோலித்திக் சைட்ஸ். அண்ட் சில சைட்ஸ் செட்டில்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸில் வந்து இருக்குது, ரைட்? அண்ட் ஆல்சோ எதெல்லாம் ரொம்ப பெரிய செட்டில்மெண்ட்டாக இருக்கும், இட் இஸ் இண்டிகேட்டிங் தட் இட் இஸ் ஒரு வந்து ஒரு ட்ரேட் சென்டராக இருந்திருக்கலாம். அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ஏரியாவில் இருந்து கிடைச்சிருக்கு, ரைட்? லெட்ஸ் ரிப்பீட் திஸ் அகெயின். அஹர், கிலந்த், கயாத்தா, இரான், தைமாபாத், நெவாசா, ஜார்வி, ஹலூர், பிரம்மகிரி, இனாம்கோன் அண்ட் ரங்பூர், ரைட்? தட்ஸ் ஆல் with respect to Chalcolithic sites. Next we are going to focus on எதுக்காக காப்பர் ஏஜ் வந்து டிக்ளைன் ஆச்சுன்னு பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to discuss about Bronze Age and Iron Age, right? Let's discuss this decline of Chalcolithic age.
ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, இவங்களுக்கு வந்து இவன் அவங்களுக்கு வந்து கேட்டல்ஸ் இருந்தாலும் they doesn't have any knowledge about milk, right? அதனால நிறைய குழந்தைங்க என்ன ஆனாங்க அப்படின்னா they died due to this. Infant deaths were large in number due to this. So people were like affected by this epidemics like cholera and malaria, right? First reason வந்து நிறைய epidemics வந்து வந்தது, cholera, malaria அந்த டைம் பீரியட்ல ஏற்பட்டிருக்கு. And the second thing is that people வாழ்றது வந்து இட் இஸ் குவைட் அன்ஹைஜீனிக் கண்டிஷனில் இருந்ததுனால இந்த எபிடமிக்ஸ் வந்து ஈஸியாக என்னது அப்படின்னா எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. இட் அஃபெக்டட் அ லாட் அண்ட் மெனி சில்ட்ரன் வேர் டைட் டியூ டு திஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஈவன் தோ அவங்களுக்கு அனிமல்ஸ் இருந்தாலும் அந்த அனிமல்ஸ்ல இருந்து they doesn't have any knowledge about this milk, right? They don't drink the milk of the animals during this time period. So இதனால they fell weak and they died a lot. Next is that இந்த டைம் பீரியட்ல நமக்கு ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியானதுனால இந்த அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டிஸ்னால they shouldn't sustain those things because irrigation எல்லாமே இன்னும் வர ஆரம்பிக்கல, ரைட்? ஸோ இந்த ரீஜன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஓவர் டைம் பீரியட் தாண்டதுக்கப்புறம் டியூ டு திஸ் ஃபுட் ஸ்கேர்சிட்டினால என்ன ஆகுறாங்க அப்படின்னா they died, right? So these are the reasons for the decline of Chalcolithic age. I think it's clear. We have discussed this இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ next there are two things alone, Bronze Age and Iron Age. இது ரெண்டும் சேர்த்து நாளைக்கு கிளாஸ்ல we shall complete this part, right? With the அது முடிச்சதுக்கு அப்புறம் we'll be moving to next classes, right? So these are the things I want to discuss under Chalcolithic age. Thank you.